அசுர வேகத்தில் ரத்தம் ஊற இதை செய்து சாப்பிடுங்க. அதிக செலவே இல்லைங்க. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 டீஸ்பூன் ரவை கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா செவர வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்படியே வறுபடட்டும். இன்னொரு அடுப்பில் சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் பிடிச்ச வெல்லம் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கங்க. இப்போ ரவையும் ராகி மாவும் நல்லாவே வறுபட்டுறது வாசம் வருது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கரைய வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க. நம்ம ராகி மாவையும் நல்லா வறுத்துருக்கோம். கூடவே கொதிக்க வச்ச வெள்ளைக்கரசலை ஊற்றினீங்கன்னா ராகி மாவு ரவையும் வெந்து நல்லா சாஃப்டாக இது மாதிரி திக்கான பதத்துக்கு வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு உருண்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். நல்லா கலந்த பிறகு இல்லை நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் கடைசியாக நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. ராகி மாவில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சுவையாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரத்தத்தில் இரும்பு சத்தும் அதிகரிக்கும், எலும்புகளும் நல்ல வலுப்பெறும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க.